சீராக்கிய ஞான நூலிலிருந்து வாசகம். நல்ல ஒரு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ராயேல் மக்களிடமிருந்து தாவீது தேர்ந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல் சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல் கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கையை ஓங்கி கவனக்கல்லை வீசியது போது ஒரு அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமை ஊட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தளித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சிமை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடு புகழ்பார் செய்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலில் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் மீட்பனாம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசருக்கும் மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக.
இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசும் அவரை பற்றி கேள்வியுற்றார். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றார். மற்ற சிலர், ஏனைய இறைவாக்கினர் போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றார். இது கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதை ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவி ஏரோதியவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தனர். ஏனெனில் யோவான், ஏரோதிடையே உன் சகோதர மனைவி நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதி அவர் மீது கலப்பு உணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய அவள் விரும்பினாள். ஆனால் அவள் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையாயும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையருக்கும் ஆயிரத்தவரும் தலைவர்களுக்கும் கலிலியா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதியும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசன் வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்றாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் நம்பன சகோதர சகோதரர்களே, இன்று 5 விஷயங்கள் வந்து நம்ம இந்த நற்செய்தியில் பார்க்கலாம். முன்னதாக ஏற்கனவே நான் இந்த கதை சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து நிறைய பென்சில் பேனாக திருட்டுறான். அதனால ஒரு நாள் வந்து பிரின்சிபல் வந்து அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவை கூப்பிட்டு, பாருங்க பையன் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் ரொம்ப தவறு, அதெல்லாம் அவன் திருத்துங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்க அம்மா வந்து அங்கேயே நிறைய அடியெல்லாம் அடிச்சு அவனை கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு அந்த பையன் அழைச்சிட்டு இருக்கான். அப்போது அப்பா வராது. வந்த பிறகு எதுக்காக குழந்தைய அடிச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, அவன் பாருங்க ஸ்கூலில் வந்து பேனா பெண்ணெல்லாம் திருட்டு இருக்கான், இது வந்து ஸ்கூலில் இது கூப்பிட்டு இதுக்கு சொன்னாங்க அப்படின்னு. அப்போது அந்த அப்பா வந்து அந்த பையனை அடிக்கிறாரு. ஏன்டா வந்து ஸ்கூலில் வந்துருக்கிறேன், இதுக்கு சொல்லி தான் நான் ஆஃபீஸில் கொண்டு வந்திருப்பேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவனாலே சில நேரத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து சரியாக வளர்க்கல அப்படின்னா என்னெல்லாம் வந்து விளைவுகள் வருது அப்படின்னு நம்ம இந்த இன்னைக்கு நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். என்னுடைய நட்சத்திரம் நான் பார்க்கும் பொழுது முதல் வந்து ஆண்டவர் இயேசு பற்றி நிறைய ஊர்லெல்லாம் பரவிக்கிறது. எப்போதுமே யாராவது ஒரு நல்ல விஷயம் வந்து செஞ்சால் அது வந்து மக்கள் வந்து அது நிறைய பேருக்கு மற்றவங்க சொல்லுவாங்க. அதுபோல் ஆண்டவர் வந்து நிறைய மிராக்கள்லாம் பண்ணுறது வந்து, அதுவும் இந்த ஒரு வாரம் பார்க்கும் பொழுது ஒரு மரித்த ஒரு சிறுமியை வந்து ஆண்டவர் கைத்தொட்டு அந்த பொண்ணை வந்து எழுப்புறாங்க. இந்த ஒரு வார்த்தை வந்து உலகத்தில் அந்த நாட்டில் இருக்கிற அனைவருக்குமே போய் சேருது. ஒரு சிறு குழந்தை இறந்துட்டு இருந்தது. ஆண்டவர் இயேசு வந்து
அந்த பொண்ணை தொட்ட பிறகு அந்த பொண்ணு உயிர்த்தது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய மிராக்கிள் சொல்லும் பொழுது அந்த நாட்டுடைய அரசனாக அந்த ஏரோதுக்கும் இந்த வார்த்தை கேட்ட பொழுது அவருக்குள்ள ஒரு குழப்பம். இது யார் இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் பண்ண முடியும்? மனிதனால் கண்டிப்பாக முடியவே முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது ஏதோ ஒரு பழைய சக்தியாக இருக்குது அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் அவன் நினைக்கிறான், மக்கள்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொல்ல திருமுழுக்கு யோவான் தான் மறுபடியும் மீண்டும் வந்திருக்கலாம், அதனால தான் இந்த மாதிரி ஒரு மிராக்கல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு அவனும் அதை நம்புகிறான். ஏன்னு காரணம் என்ன அப்படின்னா, அவன் தான் அந்த திருமுழுக்குடைய அவருடைய தலையை வெட்டது. ஆனால் காரணம் திருமுழுக்கு யோவானை அவரிடத்துல எப்போதுமே சொல்லிட்டு இருந்தான், நீ தவறு செய்கிற, நீ உன்னுடைய மனைவியோட நீ வாழாமல் இன்னொரு மனைவியோட நீ வாழ்ந்து கொள்ள இருக்கிற அப்படின்னு. கிறிஸ்து நண்பர்களே, இப்போ இந்த நாட்டில் நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் என்ன இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 35% மக்கள் என்ன ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 100-35 பேர் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்களேன் கிறிஸ்து நண்பர்களே, நம்முடைய கிறிஸ்து குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் மனைவிக்கு தெரியாமல் கணவன் தெரியாமல் வாழ்கிறாங்க. இந்த நற்செய்தியில் பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவான் ஒரு அரசுக்கு போய் சொல்கிறார், நீ செஞ்சது தவறு அப்படின்னு. இன்னைக்கு யாராவது இந்த மாதிரி இருக்கவங்களை யாராவது போய் சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன சொல்லுவாங்க? மதிப்பாங்களா? உன் வேலை பார்த்துட்டு போகணும்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கவங்களே குடும்பத்தில் இருக்கிறவங்களே சரியா நீ நல்லா இரு, நல்லா வாழணும்னு சொல்ல முடியல. கிறிஸ்துவனே அந்த ஏரோதுடைய மனசாட்சி அவன் குத்திட்டே இருக்கு. ஏன்னா ஒரு இன்னோசென்ட், ஒரு நியாயமான ஒரு நல்ல மனிதரை அவர் சாதிச்சிட்டான். அதனால அவனுடைய குற்ற உணர்ச்சி எப்பொழுதுமே அவனுக்கு மனசாட்சி குத்திட்டே இருக்கு. அதனால தான் அவன் இதை பற்றி யோசிக்கிறான். இது ஒருவேளை திருமுழுக்கு யோவான் தான் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கூட அவனோட மனதில் இருக்கு. கிறிஸ்துவர்களே, நம்முடைய குற்ற உணர்ச்சி நம்மளுக்கு எப்போதுமே அது நல்ல குற்ற உணர்ச்சியாக இருக்கணும். அந்த குட் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம எது தவறு எது தவறு இல்லை அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். ஒருவேளை நம்ம தவறு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதே ஒரு பெரிய பாவம் தான். அப்போ நம்ம அதை என்ன சொல்கிறது, இப்போ நான் பொய் பேசுகிறேன், நார்மலாக பொய் பேசிப்பாங்க, அதனால் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. உண்மை பேசுறதில்ல, அதனால் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நான் எப்போ வேணாலும் உண்மை பேசாமே இருப்பேன். அதாவது சில விஷயங்கள் நான் செய்யும் பொழுது, தொடர்ந்து நான் செய்யும் பொழுது என்னோட மனசாட்சிக்குள்ள அந்த குற்ற உணர்வு இல்லை. அதனால அந்த குற்ற உணர்வு இல்லாததுனால நான் செய்து கொண்டது அப்படியே செஞ்சுட்டே போயிட்டு இருப்பேன். அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறு, இது நான் செஞ்சது தவறு என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கு எதிராக நான் பேசினேன், அதை நான் சாரி கேட்கணும், அவங்களை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கணும். ஃபாதர்ஸ்கிட்டலாம் நீங்கள் சண்டை போடுவீங்க, அதை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் கேட்குறதில்ல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. எப்போனா சில பேர் சொல்லுவோம், பாவசியம் ஃபாதர் இந்த மாதிரிலாம் சொன்ன பண்ணேன் அப்படின்னு, பரவாயில்ல. ஆனால் சில நேரத்தில் நம்ம செய்ய பாவத்தை நம்ம மன வரைக்க பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த மனிதர்கிட்ட போயிட்டு நம்ம சொன்னோம், நான் செஞ்சு சாரி ப்ளீஸ் சாரி அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒருவேளை நம்ம யாராவது ஏமாற்றிட்டு இருந்தானா அவங்கள நம்ம சரிப்படுத்தணும். ஆமாம், நான் ஏமாற்றிட்டு பாவம் சொல்கிறது அது வேற, அது ஒரு சில மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் நான் ஒருத்தர் ஏமாற்றிட்டு அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நான் சும்மா மன்னிப்பு கேட்குறது அது சரியில்லை. ஆனால் அந்த மனிதர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கும் பொழுது தான் அதுதான் உண்மையான அந்த மன்னிப்பாகும். ரெண்டாவது, இன்று நற்செய்தி பார்க்கும் பொழுது 3 கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று ஏரோது, மற்றும் அந்த ஏரோதுடைய அந்த மனைவி, மற்றும் அவனுடைய பொண்ணு. நிறைய குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சிருக்கிறது எதனாலன்னா குடிக்கிறதுனால. எத்தனை பேர் குடிக்கிறீங்க? எழுந்து பார்ப்போம். ஒத்து கூட இருக்கலாம், அவ்வளோ நல்லவங்க, ஓகே, நல்ல விஷயம்தான். அப்படி ஒரு வேலை குடிக்கிறவங்க குடிக்க விட்டுருங்க, ஓகே. ஏன்னா சில நேரத்தில் குடிச்சிருக்க பொழுது தான் நிறைய தவறுகள் இது நடக்குது. இந்த நாட்டில் நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கன்னா குடிச்சிக்கிறவங்க தான் மற்றவங்க ரேப் பண்ணுறது, பசங்க கிட்னாப் பண்ணுறது, ட்ரக் எடுத்து இவ்வளோ வாழ்க்கையை அழிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு இப்போ தெரியும். கிறிஸ்துவனோட இந்த அரசு குடித்திருக்கும் பொழுது, அந்த போதையில் இருக்கும் பொழுது அவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், நீ என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை இழந்து இருக்கிறது
குடித்திருக்கனால தான். எனக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி, அவங்க அப்பா வந்து எப்போதுமே குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க சின்ன சின்ன பசங்க, அந்த பசங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆச்சு. அந்த பசங்க வந்து சரியாக நான் ஸ்கூலுக்கு போனேன், அங்கே இங்கே சுற்றி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பா வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு, வீட்டில் கேட்குறவங்க யாரும் இல்லை. அந்த பசங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இருந்தது. கடைசியில் வந்து அந்த பெரிய பையன் பசங்க ஆகிட்ட பிறகு அவங்க அப்பா அடித்து கை காலெலாம் உடச்சி போட்டான். அவனும் குடிச்சிட்டு அந்த மாதிரி நிலைமைக்கு போனது. கிறிஸ்து நண்பர்களே, இதெல்லாம் கிறிஸ்தவரோட தான் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து நண்பர்களே, ரெண்டாவது வந்து அந்த அந்த பொண்ணுடைய தாய் தான் ஏற்கனவே ஒரு குற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த குற்றத்தை வந்து மற்றவங்க சொல்லி நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறத வந்து கேட்காம அந்த மனசாட்சி அவன் கொடுத்தது. நீ இருக்கிறவர்களுக்கு தானே எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால அவரை வந்து திருமணத்தை கொல்றதுக்கு அவள் சூழ்ச்சியை தேடிட்டே இருக்கிறான். கடைசியில் வந்து தன்னுடைய மகளை வச்சு அவரை திருமலுக்கு யோவானை வந்து கொலை பண்ணுறதுக்கு அவன் முயற்சி செய்கிறான். சில நேரத்தில் தாய்மார்கள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. தன்னுடைய செல்ஃபிஷ்காக வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து சரியாக வழியில் அவங்க நடத்தாமல் அவங்க மூலியமாக வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. என்னுடைய நட்சத்திரம் பார்க்கும் பொழுது அந்த பொண்ணுடைய தாய் வந்து இந்த பொண்ணை வச்சுட்டு அந்த ஒரு நல்ல ஒரு மனிதனை வந்து அவர் வந்து சாவடிக்கிறதுக்கு அவன் அந்த ஐடியா வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். அதனால அந்த பொண்ணு வந்து தாய் சொல்றதை வந்து கேட்டு அது போய் அரசுக்கு போய் கேட்குறான். கிறிஸ்துவனுடைய அந்த அரசன் சொல்கிறான், நீ இந்த நாட்டில் வந்து பாதி கேட்டால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க அதை கேட்கல. அவங்க கேட்டது ஒரு உயிர், அந்த உண்மையான உயிர். எப்பொழுதும் தெரிஞ்சுக்கோ, யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ, யார் விசுவாசம் இருக்கிறோ அவங்கள்ட்ட சண்டை போவாங்க, அவங்களை ஏமாத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து கடவுளே நிற்பார். கடவுளே வந்து அவங்க பின்னால் நின்று அதுக்கு பழி வாங்குவார், கண்டிப்பாக பழி வாங்குவார். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே விசுவாசத்தில் இருப்பவர்களுக்கு வந்து நம்மளுக்கு சண்டைக்கே போகக்கூடாது. ஓகே, அவங்கள வந்து எப்போதுமே மதிக்கணும். யாரெல்லாம் வந்து கடவுளுக்காக வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து நம்ம எப்போதுமே பாதுகாக்க வேண்டும். இன்று நற்செய்தியில் பார்க்கும் பொழுது திருமலுக்கு யோவானை வந்து அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தை மூலியமா அந்த பொண்ணு மூலியமா அவர் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. மூணாவது கேரக்டர் வந்து அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அழகாக இருந்திருக்கும், நல்ல ஒரு நாலேஜ், நல்ல நடனம் ஆடக்கூடிய அந்த டேலண்ட் இருந்தது. ஆனால் சில நேரத்தில் வந்து பிள்ளைகள் வந்து அவர்களுக்கும் தெரியணும் எது சரி தவறுன்னு. ஒரு அப்பா சொன்னார், அம்மா சொன்னாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தவறுகள் அவங்க செய்கிறாங்க. கிறிஸ்து நண்பர்களே, எப்படி வந்து அந்த அப்பா சொன்னாங்கல்ல, அப்பா நான் வந்து நீ ஒன்றும் கவலைப்பட, அந்த ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வரேன், இனிமேல் எங்கேயும் திருடாதுன்னு சொல்கிறார்ல, அவரே திருடி கொண்டு வரேன், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் அந்த குழந்தைங்களும் வந்து இப்படி தான் கற்றுக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்தியாவில் வந்து எங்கே போனாலும் கரப்ஷன், உலகத்திலேயே பயங்கரமான கரப்ஷன் வந்து நம்ம இந்தியா தான். அதுவும் இந்தியாவில் கர்நாடகா வந்து ஹையஸ்ட் கரப்ஷன். நீ எந்த ஒரு ஆஃபீஸ் போனாலும் அந்த திருடர் தான். எல்லாம் படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படித்து நிறைய ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் கரப்ஷன் நடக்குது. யாரை ப்ளேம் பண்ணணும்? நீ படித்த படிப்பு என்ன, அதுக்கு என்ன வேல்யூ? என்னுடைய மனசாட்சி வந்து சரியில்லாதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை நான் செய்கிறேன். நான் ஒருத்தர் வந்து என்னுடைய பணத்தை நான் திருடும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து நான் சீரழிக்கிறேன், அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணுறேன். எப்போதுமே தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருடைய பணமோ சாப்பாடோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து அங்கே அழியப்படுகிறது. அதுக்கு காரணம் நான் தான். அதனால தான் திருச்சி எப்பொழுதும் இருக்க ரொம்ப பணக்காரர்களாக இருக்க வேண்டாம். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் அது வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அது வந்து நீங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கிறிஸ்து நண்பர்களே, இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பணத்தை வந்து விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போதுமே ஒரு மன அமைதி, ஒரு சமாதானம் இருந்தாலே போதும் அப்படின்னு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். அது நல்ல விஷயம்தான். ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த அந்த நேரத்துக்கு ஒரு உணவு, தூங்குறதுக்கு ஒரு படுக்கை மற்றும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சின்ன வேலை, இதுதான் நமக்கு தேவை இருக்குது. ஆனால் நிறைய முறை நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற வாழ்க்கையை நம்ம எழுந்து விட்டுட்டு இருக்கோம். கிறிஸ்து நண்பர்களே, என்னுடைய நற்செய்தியில் வந்து 4 பேர் வந்து நம்முடைய முகத்தில் கடவுளுக்கு கொடுத்துருக்கார். திருமலுக்கு யோவான் ஒரு நல்ல மனிதர், கடவுளுக்கு பயந்து இருந்தவர், அவர் வந்து சாட்சி இருந்தவர், கடைசியில் உண்மையாக இருந்ததுக்காக நல்லவராக இருக்க தன்னுடைய வாழ்க்கையை அவர் எழுதி விடுகிறார். ரத்தத்தோடு அந்த வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார். இதுதான் உண்மையான ஒரு
நற்செய்தி. கடவுளை விரும்புகிறவர்கள் வந்து நிறைய கஷ்ட துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் மூலியமாக கடவுள் வந்து அவர்களை உலகத்துக்கு வந்து சாட்சியா அவரை இறைவாக்கினராக தேர்ந்தெடுக்கிறார். ரெண்டாவது வந்து அந்த ஏரோது பவர் பிடிச்சிட்டு பவரில் இருக்கும் பொழுது என்ன வேணாலும் வளருது. சில நேரத்தில் கடவுள் நம்மளுக்கு வந்து சில பதவிகள் கொடுப்பார். சிலர் வந்து நமக்கு அந்த ஞானமும் அறிவும் மற்றும் சில பணமும் உதவி கொடுக்கும் பொழுது சரியான விதத்தில் நம்ம வந்து நேர்மையான அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்மளுக்கு செல்ஃபிஷாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது வந்து அந்த பொண்ணுடைய தாயார் தன்னுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா கூட மாற்றி திருந்தி வாழ வேண்டியவர். தன்னுடைய குழந்தையை கூட அவன் வந்து தவறான வழியில் கொண்டு போகிறான். நான்காவது சிறுமி சின்ன பொண்ணாக இருந்தால் கூட சில நேரத்தில் எது சரி தவறுன்னு புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஞானம் அப்படி இருக்கணும். மற்றவருடைய உயிரை வந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. இந்த 4 பேருடைய வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கடவுள் இன்னைக்கு நற்செய்தி மூலமாக நமக்கு சொல்லுகிறாரு. இந்த 4 இடத்துல நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம பார்க்கணும். நான் வந்து திருமுழுக்கு யோவான் போல வாழ்கிறேன்னா, இல்லை அந்த ஏரோது அரசன் போல இருக்கிறேன்னா, இல்லை அந்த பொண்ணுடைய தாய் போல இருக்கிறேன்னா, இல்லை அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறேன்னா, இந்த 4 விதைகளை நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய மனசாட்சி வந்து நல்ல மனசாட்சி இருந்ததுன்னா நம்ம நல்ல பாவம் மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கு எப்பொழுதுமே இயேசு திரியத்தில் நம்ம ஒன்றாயிருப்போம். இன்று முதல் வெள்ளி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மற்றும் நம்முடைய குடும்பத்தை அனைத்தையும் கடவுளுக்கு பாதுகாக்கப்படியும் நம் அனைவருமே எப்பொழுதுமே நல்லவர்களாக இயேசுவின் திரியது போல நம்முடைய இதயமும் பரிசுத்தமாய் மற்றும் நல்லதே செஞ்சு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மையோடு வாழக்கூடிய ஆசிரியர் கடவுள் நம் தரும்படி